சித்திரை நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி நாளில் ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு சித்திரபுத்திரன் என பெயரிட்டனர். அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும் வலக்கையில் எழுத்தாணியும் தோன்றினார். வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுதான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள். சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை கடுமையாக பூஜை செய்தார். அதன் பயனாக அறிவாற்றலும் எல்லா சித்திகளும் கிடைத்தது. அதன் மூலம் சித்திரகுப்தர் படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதனை கண்டு பிரம்மா உட்பட அனைவரும் அதிர்ந்தனர். இதனை சூரியனிடம் தெரிவித்தனர். உடனே சூரியன் தன் மகனான சித்திரகுப்தனிடம், மக்களின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான். அதேபோல் நீயும் மக்களின் கணக்கை, அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாயாக. படைப்பு தொழில் உனக்கு உரியதல்ல, அது பிரம்மனின் தொழில் என அறிவுறுத்தினார். மேலும் மகனுக்கு திருமணம் செய்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவான் என்பதனை உணர்ந்த சூரியன், சித்திரகுப்தனுக்கு மனைவியாக வரவேண்டி தவம் புரிந்த கன்னிகளான சிவாம்சத்தில் உதித்து க்ஷத்திரிய தர்மத்தை வகித்த மயபிரம்மனின் மகள் நீலாவதியும், பிராமண தர்மத்தை வகித்த விஸ்வபிரம்மாவின் மகளான கர்ணகியும் தன் மகனுக்கு ஏற்ற மனைவியர் என்று நினைத்து அவர்களை திருமணம் செய்து வைத்தார். சித்திரகுப்தன் வணியை மறந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தியதில் கலவரமடைந்த யமதர்மன் நேராக தந்தை சூரியனிடம் சென்று தன் குறையை விளக்கினார். சித்திரகுப்தனின் பொறுப்புகளை விளக்கி யமதர்மனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் இந்த கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரகுப்தர் கர்ணகி அம்பலுடன் எழுந்தருளியுள்ளார். கோவில் முன்புறம் விநாயகர் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளார். கோவில் உள்ளே துர்கா, நவக்கிரகம், ஐயப்பன் சந்நிதிகள் உள்ளன. கோவில் பின்புறம் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற சித்திரகுப்தர் கோவிலில் அவரது பிறந்த நாளான சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமிக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி சேர்ந்து வரும் நாள் சித்திரா பௌர்ணமி என்று அழைக்கிறோம். இந்த நாளில் நிலா பூமிக்கு மிக அருகில் வரும் என்பதால் பார்க்க பெரிதா தெரியும். சித்திர பௌர்ணமி அன்று இரவு நிலா ஒளியில் நதிக்கரைக்கு குடும்பத்தோடு சென்று சாப்பிடும் பழக்கம் உண்டு. நவீன காலத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சித்திர பௌர்ணமி நாளை ஒட்டி சித்திரகுப்தர் பூஜை நடத்துவார்கள். மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி யமனுக்கு கொடுக்கும் பணி இவருக்கு. இவர் சித்திரா பௌர்ணமி என்றுதான் பிறந்தார். அன்றைய தினம் இவரை வணங்கினால் நீண்ட ஆயுளையும் உடல் பலத்தையும்